நம. அனைவருக்கும் வணக்கம். உமையொருபாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி. நம்ம பெரிய புராணத்துல வர 63 நாயன்மார்களை பத்தி வரிசையா பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் இடங்களி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது, மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட இடங்களி நாயனார் நம்ம சோழ நாட்டுல கொடும்பாளூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு. பெரிய குறுநில மன்னரா இருந்திருக்காரு. இவர் நாட்டை சிறப்பான முறையில ஆட்சி செஞ்சிட்டு இருந்திருக்காரு. இவரு பெரிய சிவனடியாராவும் இருந்திருக்காரு. அதனால என்ன பண்ணாருன்னா, கோயிலெல்லாம் வழிபாடு செய்யறதுக்காக கோயிலுக்கு தகுந்த நிலங்களை பிரிச்சு பிரிச்சு சரியான முறையில கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு கோயிலுக்கும் இந்தெந்த நிலம் அப்படிங்கிறத வகைப்படுத்தி வச்சவரு நம்மோட இடங்களி நாயனார் தான். இப்படி சிறப்பான முறையில அவருடைய ஆட்சி போய்கிட்டு இருந்திருக்கு. அதே ஊர்ல ஒரு சிவனடியார் இருந்திருக்காரு. அவர் தினமும் இன்னும் நிறைய அடியார்கள் இருப்பாங்கல்ல, அந்த அடியார்களுக்கு எல்லாம் திரு அமுது செஞ்சு அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இப்படியே நிறைய நாள் செஞ்சு அந்த தொண்டுலயே தன்னுடைய மனசை வச்சிருந்திருக்காரு அந்த ஊர்ல இருக்க அந்த அடியார். சரியா? இப்படியே நாள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு அன்னதானம் செய்யறதுக்கு அந்த மிற்ற அடியார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு நெல் இல்லையாம். என்னடா செய்ய அப்படின்னு நினைச்ச அந்த சிவனடியார் என்ன பண்ணார் தெரியுமா? நேர இடங்களி நாயனாருடைய நெல் களஞ்சியம் இருக்கு பாத்தீங்களா, அங்கதானே நெல் நிறைய இருக்கும், நம்ம போய் அங்க நெல்லை எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு நினைச்சு வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரு அந்த சிவனடியார். கிளம்பி போய் நம்மோட இடங்களி நாயனாருடைய நெல் களஞ்சியத்துல இருந்து நெல்லெல்லாம் நிறைய மூட்டையா கட்டி எடுத்திருக்காரு. எடுத்துட்டு வெளியே நைட் நேரத்துல அப்படி வந்திருக்காரு. வந்த உடனே காவலர்கள்லாம் அந்த சிவனடியார பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிக்காம இருப்பாங்களா? பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே அவர் ஒண்ணுமே சொல்லலையா, அமைதியா நின்றுருக்காரு. உடனே அவரை நேர நம்மோட நாயனார்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டாங்க. அவர் இவரா அந்த வேலையை பார்த்தாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா இவரு பெரிய சிவனடியாரா இருந்திருக்காரு பாத்தீங்களா. அந்த திருட வந்தவர் நெத்தியில நல்லா திருநீர் பூசி இருக்காரு. இன்னும் உத்ராட்ச மாலை எல்லாம் போட்ட உடனேயும் இடங்களி நாயனாருக்கே பெரிய சந்தேகம் ஆயிடுச்சான். இவர் தான் இந்த வேலையை செஞ்சாரா அப்படின்னு கேட்டிருக்காரு காவலர்கள் கிட்ட. ஆனா அந்த சிவனடியார் வந்தவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் சொல்லியிருக்காரு, அரசே நான் தான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ ஏன்பா இந்த வேலையை செஞ்ச, உங்களுக்கு என்ன காரணத்தினால இப்படி ஒரு வேலை செய்ய தோணுச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த சிவனடியார் சொல்லியிருக்காரு, தினமும் நான் அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்வேன். இப்போ என்கிட்ட செய்யறதுக்கு எந்த விதமான நெல்லும் இல்ல, ஒரே சங்கடமா இருக்கு. என்னால அந்த தொண்டை கைவிட முடியல. அதனாலதான் நெல் களஞ்சியத்துல இருந்து நெல்ல களவாடி எடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு நாங்க நெல்லை எடுத்தேன். என்னைய மன்னிச்சிருங்க, என்னால இந்த தொண்டை செய்யாம இருக்க முடியல அப்படின்னு நம்மோட இடங்களி நாயனார்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு வந்த சிவனடியார். நம்மோட இடங்களி நாயனாருக்கு இதை கேட்டோன்னா சங்கடமாயிருச்சான். இப்படி ஒரு சிவனடியார் சங்கடப்பட்டிருக்காரு அப்படின்னு நினைச்சு அங்க இருந்த காவலர்கள் கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? இனிமே நம்மோட நெல் களஞ்சியத்தை எந்த வகையிலையும் பூட்டி வைக்கவே கூடாது. எந்தெந்த அடியார்கள் அவங்களுக்கு தோணுச்சோ இங்க நல்லபடியா நெல்லை எடுத்துக்கிட்டும், அதுக்கடுத்து அந்த நெல்லை எடுத்துட்டு போய் அடியார்களுக்கு அமுது படைக்கட்டும். அதனால நெல் களஞ்சியத்தை மூடவே வேண்டாம். எந்த நேரமும் சிவனடியார்கள் தேவையான அளவு அவங்களுக்கு எடுத்துட்டு போய்கிட்டும் அப்படின்னு காவலர்கள் கிட்ட சொன்னாரு நம்மோட நாயன்மார். என்னடா ஒரு தப்பு செஞ்சவருக்கு தண்டனைய கொடுக்காம இன்னும் நிறைய எல்லாருமே எடுத்துட்டு போற அளவுல அந்த நெல் களஞ்சியத்தை திறந்து வச்சாரு அப்படின்னு பாக்கீங்களாங்க. அதாங்க நம்மோட இடங்களி நாயனாருடைய தனி சிறப்பு. அவர் என்ன காரணத்துக்காக இப்படி நெல்லை திருட வந்தாரு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்லங்க. அதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு வைரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வைரத்தை அவர்
சாப்பிட்டு சாகலான்னு நினைச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவருடைய நண்பர் இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாருன்னா அந்த வைரத்தை தூர எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாரு. அப்போ அந்த நண்பர் இறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவரு அந்த வைரத்தை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டாரு. அப்படிதானே? அப்ப இது களவுல வரவே வராது, இது திருட்டுல வராது அப்படிங்கிறது அந்த நண்பருடைய எண்ணம். அப்படிதானே? அதே மாதிரிதான் நம்முடைய இடங்களி நாயனாரும் இவர் தனக்காக எடுக்க வரலையே, ஊர் மக்களுக்காக, இன்னும் சிவனடியார்களுக்காக எடுக்க வந்தாரு. அதனால நம்ம இந்த மாதிரியான ஒரு நல்ல செயலை செய்யணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நெல் களஞ்சியத்தை திறந்தே வச்சாரு நம்மோட இடங்களி நாயனார். இப்படியே பல சிவ தொண்டுகளையும் ஆலய திருத்தொண்டுகளையும் செஞ்ச நம்மோட நாயன்மார் இறுதியில் முக்தி அடைந்தார். இந்த இடங்களி நாயனாருடைய வரலாற்றில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தங்க ஒரு தப்பு செய்யறாங்க, அந்த தப்ப விசாரிச்சு தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்கதான் அந்த தவறை செஞ்சாங்களா அப்படின்னு நம்ம தெளிவா விசாரிக்கணும். அடுத்தது என்ன காரணத்துக்காக செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் தெளிவா விசாரிக்கணும். அப்படி எல்லா விசாரணையும் சரியான முறையில் நடந்தால் மட்டுமே சரியான தீர்ப்பை நாம் வழங்க முடியும் என்று கூறி இன்றைய நாயன்மாரான இடங்களி நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் தினமும் சிவபெருமான் கிட்ட இருந்து ஒரு படிக்காசு வாங்கினாராம். அப்படிப்பட்டவர் நம்மோட புகழ்துணை நாயனார். அவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.